900 கிலோ இரும்பு கதவை போர்ல கவசமா யூஸ் பண்ண அல்லாஹ்வோட சிங்கமான அந்த வீரருக்கு தொழுகையில சுஜூத்ல நச்சுவாலால தாக்கப்பட்ட அப்புறமா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காபத்துல்லாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்றாரு. இது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கடைசி நிமிடங்கள். ஈராக் நாட்டுல குஃபா அப்படிங்கிற இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக சுஜூத்ல இருந்தப்போ இஸ்லாமிய தலைவர்களை கொலை செய்யற கொள்கையை கொண்ட முல்ஜாப் அப்படிங்கிற கவாரிஜ் கூட்டத்தை சேர்ந்த ஒரு எதிரி நச்சிடப்பட்ட ஒரு வாளால தலையில தாக்குறான். அந்த நச்சிடப்பட்ட அந்த வாளோட வேதனையும் வீரியமும் அவ்வளவு அதிகமா இருந்தப்போ கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கையிலேயே கிலாஃபத்துடைய ஆட்சி இருந்துமே கூட அவரை தாக்கின அந்த எதிரிய என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அவரோட உண்மையான நீதி, உண்மையான வீரம் என்ன அப்படிங்கறது சொல்லுது. என்ன தாக்கினவருக்கு நான் உண்ணும் உணவுகளுக்கெல்லாம் பரிமாறி கொடுங்க. ஒருவேளை நான் உயிரோட எந்திரிச்சேன் அப்படின்னா அவரை நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லாம நான் வஃபாத் ஆகிவிட்டா ஒரு முறை அவரை தண்டிச்சுட்டு விட்டு விடுங்க. அவரை அதுக்கப்புறமா சித்திரவதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஒரு கிலாஃபத்தோட தலைவர், மாபெரும் வீரர். போர்க்களத்துல இவரோட வேகம் எதிரியோட வாளை விட வேகமா இருக்கிற அல்லாஹ்வோட சிங்கம்னு அழைக்கப்பட்ட 4ஆம் கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் பிறை 19 தாக்கப்பட்டு ரமலான் பிறை 29 வஃபாத் ஆகிறாரு. 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கிறதுல இன்னைக்கு டே 18. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லாமிக் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.